பார்வையிடும் ஒலிவடிவினள். மூல ஒலி எழும்பி வருவதை தானே உற்று பார்க்கிறாள். அந்த நிலையில் அவளை பஷ்யந்தி அல்லது பார்வையிடுபவள் என்று வாக்தேவிகள் குறிப்பிடுகின்றனர். தொடரும் நாமம் ஓம் பரதேவதாயை நமக என்பதாகும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒளி வடிவினள். உள்நோக்கால் அறியப்படுபவளாகவும் பார்வையிடுபவளாகவும் பராவாகவும் இருப்பவளே புலன்களுக்கு எட்டாத தேவதா வடிவில் இருக்கிறாள். தேவதா என்றால் ஒளி வடிவினல் என்றுதான் பொருள். கடவுள் ஒளி வடிவானவர் என்பதை பெரும்பாலான சமயங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. தொடரும் நாமம் ஓம் மத்தியமாயை நமக என்பதாகும். நடுநிலை அடைந்த ஒலியாக இருப்பவள். உள்ளே உணரும் ஒலிக்கும் செவியால் கேட்கும் ஒலிக்கும் இடைப்பட்ட ஒலியே மத்தியமா எனப்பட்டது. மூலாதாரத்திலிருந்து எழும்பிய சக்தி அநாகதம் என்ற ஆதாரத்தில் மோதுவதால் நடுநிலை எய்துகிறது.